பாடல்களுக்கு எப்பவுமே வந்து உயிர் கொடுக்கறது இசை. அந்த இசையை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அந்த லிரிக்ஸ் தான். ஏன்னா லிரிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து வாயை திறந்து பாடுவோம், இல்லாட்டி அந்த மியூசிக்கை வந்து ஹம் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்படி அழகான பாடல் வரிகளை நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஜி கிருஷ்ணகுமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். நான் பாடலாசிரியர் பணியாற்றிய 3வது திரைப்படம் இது. இந்த படத்திற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் இதன் இசையமைப்பாளர் திரு PJ அவர்கள். அவரை பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக திரையில் இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய பல KJ யேசுதாஸ் அவர்கள், சுஜாதா மேடம் அவர்கள் உட்பட பல பிரபல பாடகிகளை அவர் அறிமுகப்படுத்திய அவருடைய படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். அண்மையில் வெளிவந்த ஒரு பாடலில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பாடல்களையும் அறிமுகப்படுத்தி அந்த பாடல் பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். எனக்கு முதல் ஒரு பாடல் வழங்கப்பட்டது, பின்னர் 3 பாடல்களை அளித்தார்கள். இந்த பாடலை அங்குலமாக செதுக்கியவர் இதன் இயக்குனர் திரு மணிபிரசாத் அவர்கள். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் அனைவருடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பையும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. PRO தலைவர் திரு விஜய் முரளி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம். சாங் ட்ரெய்லரு சரியான ஒரு லொக்கேஷன், அது நல்லா இருந்தது, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக. அப்புறம் தான் தெரிஞ்சது டைரக்டர் கேமராமேனாக இருக்கிறாருன்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ரசித்து எடுத்திருக்கிறாரு. 3 தயாரிப்பாளர்கள் வந்து இந்த பேரை பார்த்தோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் வந்து தான் கூட இருக்கிற 2 இணை தயாரிப்பாளர் நம்பி இன்றைக்கி ஒரு ஆடியோ விழா நடத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இணை தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு தயாரிப்பாளர்கிட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்கிறதுக்கு உதாரணம். அதனால் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு நம்ம பாராட்டி தெரிவிச்சுக்கலாம். இப்போல்லாம் வரிகளே புரிய மாட்டேங்குது. இதில் வந்து இசையும் நல்லா இருக்குது, சாங்கும் நல்லா இருக்குது, ட்ரெய்லரும் நல்லா இருக்குது. அந்த ஒரு டேம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் வந்து இனிமேல் நிறையா படத்தில் வரும்னு நினைக்கிற அந்த லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா வரணும். பொதுவாக புதுமுகங்களை வந்து நடித்த படங்களுக்கு நம்ம பத்திரிகையாளர் வந்து ஆர்டிஸ்ட் பேதம் இல்லாமல் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்குது. நீங்கள் ஒருத்தர் தாங்கிற அதுக்கு நீங்களே கைத்தட்டிக்கலாம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. சினிமா வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல நிறைய வியாபார தளங்களை உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வியாபார தளங்களை நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் நான் 2 லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க, தமிழும் மலையாளத்துலேயும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் மாதிரி கூட ஒரு ஆளை வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு வியாபாரத்தை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்கள். நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சங்கங்கள் துணையாக இருக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக என் சுவாசமே படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கக்கூடிய பாடலாசிரியர் கவிஞர் ஸ்ரீவித்யா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற எல்லாரையும் போல நானும் தமிழ் திரையின் ரசிகை. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் திரைப்படங்களை பார்த்து ரசித்து இப்போ முதன்முறையாக என்னுடைய ஒரு பாடலோடு அறிமுகமாகிறேன். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, எனக்கு தமிழ், மலையாளம், அப்புறம் அகடமிக்காக ஆங்கிலம், சம்ஸ்கிருதம், ஹிந்தி எல்லாம் தெரியும். அப்படின்னாலும் முதன்முறையாக எழுதும் பாடல் தமிழா இல்லாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். என்னை போன்ற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணிய சிந்தனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பெண்களுடைய பாடி எக்ஸ்போஷர் அதை நாங்கள் ஆதரிப்பதில்லை. இருந்தாலும் நவீன உலகம் அதை விரும்புகிறது. அந்த வணிகம், திரைத்துறை, அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து அந்த விஷுவல்ஸ், இளமையான காட்சிகள், கதாநாயகன் கதாநாயகி 2 பேருமே இளமை துடிப்புள்ள நல்ல கலைஞர்களாக இருக்கிறார்கள். எல்லா விதத்திலையும் அக்கறை எடுத்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா இதுவரை வந்து ஒரு பிரிவினை இருந்தது. தமிழ் படம்னா அதுக்கும் பிற மாநிலத்தவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நிறைய மலையாள படங்கள்ல தமிழ் பாடல்கள், நல்ல செந்தமிழ் பாடல்கள், அவங்க வந்து தமிழை நாம் பயன்படுத்துவதை விட மலையாள படங்கள்ல ரொம்ப அருமையா பயன்படுத்துறாங்கிறத நான் கவனிச்சு வரேன். இப்போ அந்த தமிழுக்கும் மலையாளத்திற்குமான அந்த கலாச்சார பிணைப்பு என் போன்ற தமிழ் மலையாளம் 2ம் அறிந்தவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாரதி போன்ற பல மொழிகள் அறிந்தவர்களுக்கு ஒவ்வொரு மொழியும் இன்னொரு மனிதனுடைய ஆன்மா, இன்னொரு சமூகம், இன்னொரு இனக்குழுவினுடைய அந்த அவர்களுடைய அந்த கோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆழமான அவர்களுடைய கருத்தியல், வாழ்க்கை, பண்பாடு எல்லாம் சேர்ந்ததாக ஒவ்வொரு மொழியும் இருக்கு. அந்த வகையில் தமிழ் மலையாளம் 2லும் உருவாகக்கூடிய இந்த படத்திற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி. ப்ரொடியூசர் கவுன்சில் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு சவுந்தரபாண்டியன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. அண்ணன் ராஜண்ணனுக்கு நான்லாம் உதயகுமார் சாரை பார்த்து தான் வந்தவங்க சினிமாவுக்கு. உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கு அவங்க வந்திருக்காங்க, வாழ்த்த வந்திருக்காங்க. இந்த படம் மேலும் വെற்றி பண்ணணும் வாழ்த்துறேൻ. നന്ദിங்க. മുന്നണി പ്രവർത്തിക്കുന്ന ആളല്ല, പിന്നണി പ്രവർത്തിക്കുന്ന ആളാണ്. വേദിയിലിരിക്കുന്ന എനിക്ക് മലയാളം അറിയുള്ളൂ, അതുകൊണ്ട് ക്ഷമിക്കുക. പക്ഷേ തമിഴ് പടങ്ങൾ ഒത്തിരി ഇഷ്ടമാണ്. ഈ എൻ ശ്വാസമേ എന്ന പറഞ്ഞ പടം ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ചെറുപ്പം തൊട്ട് ഞാൻ വയനാട്ടിലാണുള്ളത്. നീലഗിരിയായിട്ട് അടുത്ത ജില്ലയാണ് വയനാട്, കേരളയിൽ. അപ്പോൾ ചെറുപ്പം തൊട്ട് ഏറ്റവും കൂടുതൽ തമിഴ് പടങ്ങൾ ഓടുന്നത് ഞങ്ങളുടെ നാട്ടിലാണ്. കാരണം 2 ബോർഡറുള്ളതുകൊണ്ട് ചെറുപ്പത്തിലൊക്കെ വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ രജനികാന്ത്, വിജയകാന്ത്, അങ്ങനെയുള്ള കമലഹാസൻ, അങ്ങനെയുള്ള അത്രയും ചെറുപ്പത്തൊട്ട് സിനിമകൾ കൂടുതൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോഴും മ്യൂസിക്കിലേക്ക് വന്നപ്പോഴും എനിക്ക് സംഗീത പഠനം തുടങ്ങിക്കഴിഞ്ഞിട്ടും എനിക്ക് ഒരു തമിഴ് പടം ചെയ്യണം എൻ്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയൊരു ആഗ്രഹമായിരുന്നു. കാരണം നമ്മൾ സ്ക്രീനിലൊക്കെ ഇവരെ പ്രൊജക്റ്റ് ചെയ്യുന്ന ഈ ആർട്ടിസ്റ്റുകളെ പ്രൊജക്റ്റ് ചെയ്യുന്നത് അത്രയും മ്യൂസിക്കിന് ഒത്തിരി പ്രാധാന്യം തമിഴിലുള്ള നല്ല മനുഷ്യർ കൊടുക്കുന്നുണ്ട്. ഞങ്ങളുടെ നാട്ടിനെ കുറ്റം പറയല്ല, അവിടെ മ്യൂസിക് ഡയറക്ടറുടെ പേര് ലാസ്റ്റാണ് വരിക. ഇവിടെ അങ്ങനെയല്ല, ഇവിടെ മ്യൂസിക് ഡയറക്ടറാണ് ഫസ്റ്റ്, പിന്നെയാണ് സിംഗേഴ്സ് വരിക. എൻ്റെ ചെറുപ്പത്തിലേക്ക് ഈ മ്യൂസിക് ഡയറക്ഷൻ എന്താണെന്ന് പോലും അറിയില്ലായിരുന്നു. ആ അറിയാതിരിക്കുന്ന കാലഘട്ടത്തിലും ഈ പാട്ട്, യേശുദാസിൻ്റെ പാട്ട്, ജയന്തൻ്റെ പാട്ട്, ഇതിൻ്റെ പുറകിൽ പ്രവർത്തിച്ചവരിതിന് നമ്മളിതിനെ പഠിച്ചു വരുമ്പോഴേ അറിയുള്ളൂ. ഇവിടെ അങ്ങനെയല്ല, ചെറിയ കുട്ടികളോട് ചോദിച്ചാലും രാജ സാർ പാട്ട്, റഹ്മാൻ സാർ പാട്ട്. അപ്പോൾ അത് അത്രയും ഈ മ്യൂസിക്കിനെ സ്നേഹിക്കുന്നുണ്ട്. എനിക്കിന്ന് ഒരു അവസരം തന്നത് SBK മൂവീസിലെ സഞ്ജയ് റെഡ്ഡി സാറും മണിപ്രസാദ് സാറ് എൻ്റെ കൂടെ നിന്ന, ഞാൻ ചെന്നൈയിൽ അധികം വന്നിട്ടില്ല, ഞാൻ മലയാളം പാട്ടൊക്കെ പാടിപ്പിക്കാൻ വേണ്ടി, ദാസേട്ടനൊക്കെ പാടിപ്പിക്കാൻ വേണ്ടി വന്നിട്ടുള്ളൂ. അപ്പോൾ ഇവിടെ വരുമ്പോൾ എനിക്ക് ഇവിടുത്തെ ആർട്ടിസ്റ്റുകളൊന്നും പരിചയമില്ല. അപ്പോൾ എനിക്ക് ഇവിടെ വന്നപ്പോൾ ഇവിടെ എന്നോട് ഇവിടുത്തെ SBK സഞ്ജയ് റെഡ്ഡി സാർ പറഞ്ഞു, ഇവിടെ ഞങ്ങളുടെ ഒരു മ്യൂസിക് ഡയറക്ടറുണ്ട് അരുണഗിരി, കുറേ സിനിമ ചെയ്തിട്ടുണ്ട്, அந்த ആൾ നിങ്ങൾക്ക് എല്ലാ സപ്പോർട്ടും ചെയ്തു തരും, ആർട്ടിസ്റ്റുകളെ അറേഞ്ച് ചെയ്ത് തരും. അങ്ങനെ അവിടെ നിന്നാണ് എനിക്ക് ഇവിടുന്ന് ഈ വർക്ക് ചെയ്യാനുള്ള ആർട്ടിസ്റ്റുകളൊക്കെ ഇന്ന ആൾ നല്ല ആൾ സാർ, ഇന്ന ആൾ നല്ല തബല വായിച്ചിട്ടും അങ്ങനെ പറഞ്ഞ് ഇവിടെ വന്ന് വർക്ക് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് അത്രയും ഫ്രീഡം തന്നു. പിന്നെ രവി കിരൺ സാറ്, പുള്ളി ഒരു മ്യൂസിക് ഡയറക്ടറാണ്. അപ്പോൾ ഞങ്ങൾ 3 പേരും ഇതിൽ, എനിക്ക് ഇവിടെ വന്നിട്ട് എൻ്റെ ഈ ഭാഷ പ്രശ്നമാണ്, ഒരാളോട് സംസാരിക്കാറില്ല. അപ്പോൾ ഇവർ കൂടെ നിന്ന് അത്രയും ഇതായിട്ട് എനിക്ക് ഈ തമിഴ്നാട്ടിൽ എനിക്ക് മ്യൂസിക് ചെയ്യുമ്പോൾ ഫ്രീഡം കിട്ടിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ അതിന് എന്നെ സഹായിച്ച ഈ ക്രൂവിൽ എൻ്റെ കൂടെ നിന്ന മ്യൂസീഷ്യന്മാർ, പാട്ടെഴുതിയവർ എല്ലാവരോടും നന്ദി പറയുന്നു. പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ മണിപ്രസാദ് സാറ്, അദ്ദേഹമായിട്ട് ഒരു 10-20 വർഷത്തെ പരിചയമുണ്ട്. അങ്ങനെ എല്ലാവരോടും നന്ദി. அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் நடிகைகள் அதிலும் குறிப்பாக சப்போர்ட்டிங் ரோலோ காமெடி ரோலோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய நடிகைகள் வந்து ரொம்ப கம்மி. பயங்கரமாக பெரிய ஆளாக பெரிய இடத்த பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேருடைய இடத்தெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. மனோரமாவாக இருக்கட்டும், கோவை சரளா மேம், அவங்களுடைய இடத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் கொல்லப்புள்ளி லீலா அவர்கள். ஏன்னா அவங்க நடிச்சிருந்த இந்த படங்கள், நம்ம தமிழில் அவங்க சில படங்கள் தான் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மேம் கொடுத்துருப்பாங்க. ஆப்வியஸ்லி மலையாளத்தில் பல படங்களில் மேம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மேம், எங்களுக்காக சில வார்த்தைகள். എല്ലാവർക്കും മലയാളം പറഞ്ഞാൽ മനസ്സിലാവുമല്ലോ അല്ലേ? അത് അവിടെ നിൽക്കാം, മലയാളം എല്ലാവർക്കും മനസ്സിലാവുമല്ലോ അല്ലേ? അയ്യോ, ഞാൻ തമിഴ് പേശാൽ തമിഴോ മലയാളമോ ഒന്നും ആർക്കും തരില്ല. அதனால கொஞ்சம் தமிழ் பேசலே முதல்ல. கொஞ்சம் தமிழ் அது சரி, நான் கொஞ்சம் தமிழ் பேச இந்த பெரிய சார் என்கிட்ட சொன்னது, அதுக்கு சார் நான் ஆசீர்வாதம் தான் வேணும் எனக்கு. கடவுளே, இது நிஜமாக நான் ஆசீர்வாதம் கேட்டது. நாங்கள் മലയാളത്തിൽ சொல்லும் വേദിയിൽ ഇരിക്കുന്ന മാന്യ വ്യക്തികൾക്ക് സ്വാഗതം. പക്ഷെ ഇത് എപ്പടി ചൊല്ലുമെന്ന് എനിക്ക് தெரியல. വേദിയിൽ ഇരിക്കുന്ന பெரியவருக்கு வணக்கம், பெரியவருக்கும் வணக்கம், வேதியில் இருக்கிற பெரியவருக்கு என் வணக்கம். மீதி தங்கச்சிமார், அண்ணன்மார் எல்லாருக்கும் தான் வணக்கம்.
ഇനി മലയാളത്തിൽ പറയാതാ നല്ലത് അല്ലേ? വേദിയിലിരിക്കുന്ന മാന്യ വ്യക്തികൾക്കും എന്നെ ഞാനാക്കിയ എൻ്റെ സഹോദരി സഹോദരന്മാർക്കും എൻ്റെ നമസ്കാരം. ഇവിടെ ഇന്ന് നിങ്ങളുടെ എല്ലാവരുടെ കൂടെയും നിൽക്കാൻ സാധിച്ചതിൽ എനിക്ക് വലിയ സന്തോഷമുണ്ട്. ഇവർ ഈ പറയുന്ന അത്ര വലിയ ആളൊന്നും അല്ല ഞാൻ. ഇന്നും ഈ കലാഫീൽഡിൽ ഒരു നേഴ്സറി കുട്ടിയാണ് ഞാൻ. എന്തായാലും ഇവിടെ എത്തിച്ച ഭഗവാനോടും എൻ്റെ ഗുരുനാഥന്മാരോടും എൻ്റെ അമ്മയോടും ഞാൻ ആദ്യമായിട്ട് ഞാൻ അനുവാദം ചോദിക്കുകയാണ്. എൻ്റെ അമ്മയുടെ ഒരു അനുഗ്രഹമാണ് ഞാൻ ഇന്നിവിടെ നിൽക്കുന്നത്. പിന്നെ ഈ എൻ ശ്വാസമേ എന്നുള്ള പടം, അതിൻ്റെ ഡയറക്ടറും റൈറ്ററും ക്യാമറാമാനും എല്ലാമായ മണിപ്രസാദ്, അതെനിക്കിന്ന് ഒരു ഡയറക്ടറല്ല, എൻ്റെ മകനാണ്. ഞാൻ അത്രയും ചെറുപ്പം തൊട്ട് ഞങ്ങൾ സ്റ്റേജ് ആർട്ടിസ്റ്റ് ആയിരുന്നു, തിയേറ്റർ ആർട്ടിസ്റ്റ് എന്ന് പറയും. ഇവിടെ സ്റ്റേജിൽ നാടകത്തിന് പോകുന്ന സമയത്ത് പോലും എൻ്റെ മകനായിട്ട് എൻ്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന ഒരു വ്യക്തിയാണത്. അവൻ ആദ്യം ക്യാമറ ചെയ്തു, അസിസ്റ്റൻ്റ്, അസോസിയേറ്റ്, ഇൻഡിപെൻഡൻ്റ് ആയിട്ട് ചെയ്തു. അതിലൊക്കെ ഞാൻ വർക്ക് ചെയ്തു. അവസാനം അവൻ ഒരു റൈറ്ററായി, ഒരു ഡയറക്ടറായി. അതിലൊരുപാട് അവനെ പ്രസവിച്ച അമ്മ സന്തോഷിക്കുന്നതിൽ കൂടുതൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. പിന്നെ ഇതിൻ്റെ പ്രൊഡ്യൂസർക്ക് ഞാൻ ആദ്യമായി നന്ദി പറയട്ടെ. തമിഴിൽ ആദ്യമായിട്ട് ഒരു സിനിമ സംവിധാനം ചെയ്യുക, അവൻ്റെ കഥ അവൻ സംവിധാനം ചെയ്യുക, അവൻ ക്യാമറ ചെയ്യുക എന്ന് പറഞ്ഞപ്പം അതിന് മുതൽ മുടക്കാമെന്ന് പറഞ്ഞ ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ആദ്യമായി നമസ്കരിക്കുന്നു. ആ ഒരു ധൈര്യം കാണിച്ച് അവനൊരു വായ്പ കൊടുത്ത് ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ഒരിക്കൽ കൂടി ഞാൻ എന്താ പറയേണ്ടതെന്നറിയില്ല, അത്രയും ഞാൻ അദ്ദേഹത്തോട് നന്ദി പറയുകയാണ്. ഇപ്പം നമ്മൾ കണ്ടുവല്ലോ അല്ലേ, അവൻ്റെ കഴിവനുസരിച്ച് എല്ലാവരും നല്ല സഹകരണമായിരുന്നു. നല്ല സഹകരണം എന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാവരും നല്ല സഹകരണം. ഇപ്പോൾ ആ ഒരു സോങ് കണ്ടപ്പോൾ തന്നെ നമുക്ക് അറിയാലോ ഏകദേശം ആ പടം എന്താണെന്നുള്ളത്. എന്തായാലും എനിക്കൊരൊറ്റ അപേക്ഷ മാത്രമേ ഉള്ളൂ, എല്ലാവരും അവൻ്റെ ഈ പടം അതിൻ്റെ അഭിപ്രായങ്ങൾ പറഞ്ഞ് അവന് നല്ലൊരു വായ്പ കൊടുക്കണം. ഈ പടം നല്ല രീതിയിലായിട്ടുണ്ട് എന്നുള്ളത് നമുക്ക് 100% വിശ്വാസമാണ്. അത് എല്ലാവരിലും ആ പടം എത്തിക്കാൻ എന്ത് വേണമെന്നുള്ള പരസ്യവും കാര്യങ്ങളും അത് ചെയ്ത് അവന് നല്ല ഒരു പേര് വാങ്ങിക്കൊടുക്കുക. നമ്മുടെ പ്രൊഡ്യൂസർക്കും അതുപോലെ അതിന് ആ പണം ഇറക്കി അദ്ദേഹത്തിന് മനസ്സമാധാനം, നല്ല സന്തോഷം കൊടുക്കാൻ നിങ്ങളെല്ലാവരും വിചാരിച്ചാൽ സാധിക്കും. ഇതിലുള്ള എല്ലാവർക്കും ഒരുപാട് നന്ദി പറയണം ഞാൻ. പിന്നെ അതിൽ കൂടുതൽ എനിക്കിതിലൊരു ക്യാരക്ടർ തന്നതിൽ ഏറ്റവും വലിയ സന്തോഷം. പക്ഷേ എനിക്ക് ക്യാരക്ടർ തന്നില്ലെങ്കിൽ അവൻ കിടന്നുറങ്ങില്ല, അത് വേറെ കാര്യം. ഉറക്കത്തിൽ ഞാൻ ചെന്നും കഞ്ഞിട്ട് തല്ലും. പിന്നെ ഇവിടെ ഒരു ഇപ്പം നിങ്ങൾക്ക് കോമഡി മലയാളം അറിയുമെന്നറിയില്ല, ഈ കുട്ടി ഇവിടെ ഇന്ന് ഈ പറഞ്ഞ കുട്ടി പറഞ്ഞു ഇപ്പം കണ്ട പാട്ടിയാന്ന് തോന്നില്ല, പാട്ടിയാന്ന് പറഞ്ഞെന്ന്. എന്നിട്ട് വേണം പാട്ടി ക്യാരക്ടർ ആരെങ്കിലും വിളിക്കുമ്പം പറയാൻ അത് പാട്ടിയൊന്നും അല്ലാന്ന്. ഇങ്ങനെ ഒരു പാര പണിയേണ്ട വല്ല കാര്യമുണ്ടോ? എങ്ങനെയെങ്കിലും പാട്ടി ക്യാരക്ടർ ചെയ്ത് ജീവിച്ചോട്ടെ എന്നല്ല വിചാരിക്കേണ്ടത്. തമാശ പറഞ്ഞേട്ടോ മോളെ, സോറി, തമിഴ് പറയാൻ അറിയില്ല, അതുകൊണ്ടാണ്. പറയണമെന്നൊക്കെ വിചാരിച്ചിട്ടാണ് സ്റ്റേജിൽ കയറിയത്. സ്റ്റേജിൽ കയറിയപ്പോൾ തോന്നി പറഞ്ഞാൽ ശരിയാവില്ല, കോളായി പോകുന്നു. അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി, നമസ്കാരം. ഇവിടെ വന്ന് ഇത്രയും വലിയ ആൾക്കാരുടെ കൂടെ നിൽക്കാനും അവരെ കൂടെ നിന്ന് ഒരു മൊമെൻ്റ് വാങ്ങാൻ സാധിച്ചതിലും ഞാൻ ദൈവത്തോട് ഒരുപാട് നന്ദി പറയുകയാണ്. എല്ലാവർക്കും ஒரிக்கல் கூடி நன்றி நமஸ்காரம். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த படத்துடைய கதாநாயகன் திரு ஆதர்ஷ் அவர்களை மேடைக்கு வந்து சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க ஆதர்ஷ். ഗുഡ് മോർണിംഗ്, എല്ലാവർക്കും വണക്കം. തമിഴ് കൊഞ്ചം തരാം, അതുകൊണ്ട് ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കാം. First of all, thank you very much, Chief Guest. It's an honor that you all came. Thank you very much, sir. First of all, Mani Prasad sir, thank you very much. Your opportunity tannene. Sanjay Reddy sir, producer. Sridhar sir, thank you very much. അത് കൂടാതെ എല്ലാവരും സപ്പോർട്ട് വേണം. ഓൾസോ വെരി മച്ച് താങ്ക് യു ക്രൂ മെമ്പേഴ്സിൻ്റെ സപ്പോർട്ട് ഉണ്ടായിരുന്നു. പ്രൊഡക്ഷൻ കൺട്രോൾ മോഹൻ സാർ, വിഷ്ണു സാർ, സജി കൊരട്ടി സാർ, മേക്കപ്പ് ആർട്ടിസ്റ്റ്, എല്ലാവർക്കും വളരെയധികം നന്ദി. എൻ്റെ കൂടെ പ്രോജക്റ്റിൽ ഫുൾ സപ്പോർട്ടും എല്ലാം കൂടി തന്നതിന് വളരെയധികം നന്ദി. സോ ഇറങ്ങുമ്പോൾ എല്ലാവരും തിയേറ്ററിൽ ചെന്ന് കാണണം. പ്ലീസ് ഗിവ് മീ സപ്പോർട്ട് ആൻഡ് താങ്ക് യു വെരി മച്ച്. அடுத்ததாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மலையாளத்தில் கிட்டத்தட்ட 500 படங்கள் கிட்ட வந்து மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்லையுமே வந்து மேம் பண்ணியிருக்காங்க. അംബിക മോഹൻ മാം ചില വാർത്തകൾ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. വേദിയിലിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, എൻ്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരുപാട് സന്തോഷത്തോടു കൂടിയാണ് ഇന്ന് ഞാനിവിടെ നിൽക്കുന്നത്. കാരണം തമിഴിൽ ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് വർക്ക് ചെയ്യുന്നത്.
എൻ ശ്വാസമേ എന്ന പടത്തിൽ എനിക്ക് അഭിനയിക്കാൻ സാധിച്ചില്ല. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. മണിപ്രസാദ് സാറിനോട് ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. കാരണം 10-15 വർഷമായി അദ്ദേഹത്തെ എനിക്കറിയാം. ഞാൻ അദ്ദേഹം ചെയ്ത ക്യാമറയിൽ ഒരുപാട് വർക്കുകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇപ്പോൾ അദ്ദേഹം തമിഴ് പടം ചെയ്യുമ്പോഴും ഫസ്റ്റ് ടൈം എന്നെ വിളിച്ചു. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് നന്ദിയുണ്ട്. ഇത് ഞങ്ങളൊരു ഫാമിലി പോലെ ചെയ്ത ഒരു ഫിലിമാണ്. എല്ലാവരും പരസ്പര സ്നേഹത്തോടു കൂടി ചെയ്തൊരു പടമാണ്. അപ്പം അതിന് ഇതിൽ ഉണ്ടായിരുന്ന എല്ലാ ക്രൂ മെമ്പേഴ്സിനോടും ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. അതോടൊപ്പം തന്നെ ഇതിനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പം അതിന് നമുക്കൊരു പ്രൊഡ്യൂസർ അദ്ദേഹം വേണം. അദ്ദേഹം നല്ല സഹകരണവും നല്ല സ്നേഹത്തോടു കൂടി നിന്ന ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട പ്രൊഡ്യൂസർ ഫാമിലിയോട് പ്രത്യേകം നന്ദി പറയുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റാക്കുവാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും സ്നേഹവും അനുഗ്രഹവും വേണം. ഇതിൽ അഭിനയിച്ച എൻ്റെ മോനായിരുന്നു നായകൻ. നന്നായി ചെയ്തിരിക്കുന്നതായി തോന്നുന്നു. തീർച്ചയായും അവൻ കൂടുതൽ ഉയരങ്ങളിലേക്ക് എത്തട്ടെ. എൻ്റെ മക്കളൊക്കെ ഒത്തിരി ഉയരങ്ങളിലേക്ക് അഭിനയിച്ചവരൊക്കെ പോയിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ ഈ മകനും കൂടുതൽ ഉയരത്തിലേക്ക് എത്തട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റാകാൻ எல்லாவருடையும் பிரார்த்தனையும் அனுகிரகம் உண்டாக பிரார்த்திச்சுകൊണ്ട് നിർത്തുന്നു. நமஸ்காரம். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பேசக்கூடியவரை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பல வருடங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். பல படங்கள் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் உள்ளிட்ட பல பெரிய நடிகர்களோடு இணைந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. காமெடியனாக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களுமே நடித்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய திரு சாப்ளின் பாலு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். மேடைகள் வீட்டிற்கும் திரையுலக சாம்பால் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுடைய பேர்களுக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். மணிபிரசாத் இயக்குனர் எனக்கு வர அறிமுகப்படுத்தின வந்து ராஜன் அவர் தான். சரியா வரலையா? ஓகே. ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க போனேன். டைரக்டர் என்னை பார்த்தோன்னே வந்து ஒரு கேரக்டர் பெருசு பண்ணி படமெல்லாம் கொண்டு வந்துட்டார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் தயாரிப்பாளர் இங்கே வரல. தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு என்ன கேட்டாருன்னா, கஷ்டப்பட நடிகர் யாராவது சொல்லுங்கள், நான் படத்தை நடிக்க வைப்பேன்னு சொன்னார். அந்த மனசுக்காகவும் அந்த வார்த்தைக்காகவும் இந்த படம் ஓடணும். நீ சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தன்னுடைய அழகான குரல்ல இந்த படத்துல பாடல் பாடியிருக்கக்கூடிய மோனிஷா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 4வது படம். இந்த படம் என் சுவாசமே படத்தில் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்த பிஜே சர்க்கும் அண்ட் மணிபிரசாத் சர்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் சாங் நான் ப்ரிப்பேர் பண்ணல. எனவே தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 2 லைன்ஸ் மட்டும் பாடுறேன். படரும் ஒரு மோகத்தீயாய் தனிப்போம், அடங்காத பேரின்பத்தாகம் ஜெயிப்போம். சூடாக கொதிக்கின்ற உலகில் முத்தம் ஏராளம் பரிமாறலாம். அப்புறம் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்ச திரு சபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மயில்சாமி அப்பா இறந்து கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. அவரோட நினைவுகளோட ஆசீர்வாதத்தோட இந்த மேடையில் நான் பேச்ச ஆரம்பிக்கிறேன். என் சுவாசமே இந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காமிச்சிருந்தார். விஷுவலாக பார்த்துருந்தேன். ஒரு இயக்குனரே ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக இருக்கப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறத அழகாக எடுத்துடலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸை வந்து மொபைலில் பார்க்கப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் டிஓபியாகவும் டைரக்டராகவும் அந்த அவருடைய டேலண்ட் அதில் தெரிஞ்சது. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேடையிலேருந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா, ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை. அண்ட் நன்றி அருணகிரி நாதன் அண்ணா. அண்ட் இந்த படத்தில் ஆதர்ஷ்கிட்ட இப்போ தான் கேட்டேன். ஸோ 28 டேஸ்லேயே வந்து இந்த ஷெட்யூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களாம். பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன். அண்ட் ஜாயின்ட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ட் கணேஷ் வாழ்த்துக்கள். செல்லத்துறை அண்ணா. ஸோ ஒரு இன்விடேஷன்லாம் வேணாம், நான் ஃபோன் பண்ணாலே வந்துடுறேன். இல்லை கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி. ஸோ அதான் அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர், அவங்கள வந்து நம்ம ஒரு விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு டீம். பிகாஸ் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும். அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பிஆர்ஓ ஆனந்தண்ணா அவருடைய இன்வால்மெண்ட். அண்டு விஜய் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க,
ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து பாராட்டினாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நினச்சிருக்கேன். என்னோட முதல் படம் கேரள நாட்டிலம் பெண்கள்ல இருந்து ஆசைப்பட்டது இன்றைக்கு நடக்க முடியல. பட் இந்த மேடையில் அது நடந்திருக்கு. அப்புறம் அழகாக மலையாளம் பேசின இந்த மேடை காலையிலேயே வந்து நம்மளை ஒரு மலையாள தேசத்துக்குள்ளே கூட்டு போனதுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகாக புரிகிற மாதிரியும் இருந்தது. அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மிக சிறந்த இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம். மலையாளிகளுக்கு தான் எங்களை பிடிக்காது, அதுதான் உண்மை. இது அதெல்லாம் உங்களுக்கு அங்கே பிடிக்கும், சரி அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சி. ஆனால் எங்களுக்கு மலையாளிகள்னா பிடிக்கும். அவ்வளவு அதாவது சின்சியாரிட்டி ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தோன்னா அது 100% அதை ஹானர் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறாமைப்படக்கூடியது நான் மலையாள கலைஞர்களாகட்டும், மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், மலையாள நடிகர்களாகட்டும், அவங்ககிட்ட இருக்கிற ஒற்றுமை, அதில் ஒரு எல்லளவாவது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குன்றது. அம்மான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கலன்னாலும் போராடுவாங்க. ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நிற்பாங்க. அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லால், சிலர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரியும். சில பேர் இருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாகவும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது, கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே. கதைக்கு கடைசி வரையிலும் வரமாட்டோம். வாங்கடா வாங்கடான்னு கூடுவோம். தமிழ் படம் எடுத்து எங்கடா கதைக்கே வரமாட்டேறானே, இன்டர்வியூ போட்டானே, அதுக்குள்ளே இதுக்கு மேலேயாவது கதை வருமானு நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்காந்து தேடுவாங்க. கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம், அடா இதுக்காகத்தானா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தால் அது இன்னும் டவுட்டு புரட்டி போட்டு உள்ளே புகுந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அல்லது சமுதாயத்தின் மைய பொருளாகவோ விளங்கும்படியான ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடியதில் மலையாள உலகினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பின்னு நினைக்கிறேன். மலையாளி தானப்பா நீங்கள்? அட பரவாயில்ல விடு, பாலக்காடு. ஞானும் பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூரானும். நான் வயநாட்டில் நான் ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். அதுக்கு மேலே பாருங்க, அப்புறம் அம்மா தமிழில் பேசுன மாதிரி ஆகிடும். வெரி குட். தமிழே தெரியாமல் தமிழுக்கு இசையமைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க மலையாளத்தில் எனக்கு மலையாளம் தான் பேசுவேன். கலைக்கு மொழி கிடையாது. There is no language for art. இந்தியாவிலேயே முதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம இன்னைக்கு என்ன இந்தியா, பேன் இந்தியா முதல் படம் எடுத்தது நம்ம SS வாசன் தான். சந்திரலேகா இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபில்ம் சந்திரலேகா தான். அதனால் இன்றைக்கி யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல. அன்றைக்கே விட்டலாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார். இன்றைக்கி அதுதான் UFOன்னு சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி, we have done everything. அது இன்றைக்கி டெக்னாலஜியில் ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசாக டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராஃபிக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர, இப்போ ஏஐ போட்டால் நம்ம ஒரு வரி கதை சொன்னால் ஏஐயில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான். பிஜே உங்களுடைய மியூசிக் ஃபுல்லாக நான் கேட்கல, பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ. திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யூ. அண்ட் இங்கே தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கிடையாது. நீ சூப்பர் மியூசிக் கொடுத்தேன்னா எல்லோரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் மலையாளத்தில் உங்கள்கிட்ட பேசுவோம். அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது. நீங்கள் உங்களை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு. மனோரமா மாதிரி, அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துடுங்க. தமிழில் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க.
நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் பேர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான். பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எத்தனை மலையாளிஸ் இங்கே டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவேற்கும். நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது. அது எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டாக பிளான் பண்ணி நிறுத்திடுவாங்க. அதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி அந்த மேனன் வா இந்த மேனன் வா அப்படின்னெல்லாம் சொல்லி இல்லையா ஐயா? கரெக்டா? எத்தனை பேர் லாலு ஜோஸு ஏகப்பட்ட மலையாளம் இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் தமிழ் டைரக்டரை மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விடமாட்டேன்றீங்க. இதை நீங்கள் அங்கே போய் பேசணும். பாலு மகேந்திரா சார் கொஞ்சம் பாதி மலையாளம். ஆள் யாருக்கிட்ட விடுற நீ? ஈழத்தமிழ். டேய் சரிடா செந்தில், சும்மா அப்படி போட்டு வாங்குறதுடா. அவன் பாரு என் அசிஸ்டன்ட் தான். அவன் டைரக்டர் எப்போ தப்பு பண்ணா உடனே குரல் கொடுப்பான். ஃபாசில் இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை இயக்குநர்கள் இங்கே வந்திருப்பாங்க மலையாளத்துலேருந்து, அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனால் ஒரு தமிழ் இயக்குனராவது இங்கேயாவது இங்கேருந்து இப்போதைக்கு நம்ம போக முடியுதா பாருங்கள். சும்மா எண்ணிக்கையில் பாரு, அவர் ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தார், இன்னும் வரல. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதரத்துவம் இருக்கணுன்றேன். நம்மக்கிட்ட மட்டும் இருக்கு. நம்ம வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சுக்கிறோம். தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணாருன்னா டக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு நம்ம பெரிய ஹீரோக்கள் ஒரு தமிழ் படம் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு உட்காந்து கை தட்டுவோம். மலையாள படத்தை டைரக்டர் பண்ணுறாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க. அவருக்கு மத்திய ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணுவார் சில மியூசிக் டைரக்டருக்கு. எங்கள் ராஜா சாரியும் சேர்த்துன்னு சொல்கிறேன். அப்போது அதே மாதிரி நம்ம ஆளுக்கு அங்கே போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? உள்ளேயே விட மாட்டாங்க சார். அதை மட்டும் நீங்கள் எல்லாரும், பாட்டிம்மா நீ தான் சாச்சி, நீ அங்கே பேசணும், அம்மாவில் பேசணும். நீங்கள் ஏயா ஒரு தமிழ் நல்ல டைரக்டர்களை இங்கே கூப்பிட்டு வந்து ஏயா படம் பண்ண மாட்டேன்றீங்க? எங்களை திட்டுறாங்க மேடையில். என் பேரை சொல்லு, டைரக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி சொல்கிறாரு, பண்ணுமா இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் தான் எங்கள் சார்பாக அங்கே நின்று சண்டை போடணும். ஓகே டன். ஆக இப்படியோ வேலை இப்படியோ கண்டென்ட் கிடச்சிச்சு. இங்கே வாமா, நான் உங்களை இப்போ எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எங்கே என்ன நல்ல நல்ல பிரமாதமான இடத்துக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் பார்த்தாத சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு மனோரமா கெட்டப் மாதிரி ஒன்று கொடுத்தா உலகம் ஃபுல்லாக பேசப்படுவீங்க நீங்கள். அதை நான் தான் மனோரமா ஆட்சிக்கு அந்த பல்லு வச்சு ஒரு கெட்டப் கொடுத்தேன். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையா? அந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்டு பேரரசு ரெடியாக இருக்கார் பாரு, இவர் படத்தில் இருக்குது, அடுத்த படத்துலேயே ஒரு பல்ல வச்சுட்டு வேறு மாதிரி கெட்டப் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சு வச்சு. ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், பாடல் எழுதினவர் அந்த தம்பி ஐயா வந்தார், வாழ்த்துக்கள் பிரதர். நான் பாடல் கேட்கல, நான் கேட்டுறேன். அப்புறம் இயக்குனரோட மனைவி இங்கே ஒரு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகாக கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க. இயக்குனரா? அதான் சொன்னேன், இயக்குனர்னு மனைவின்னு சொன்னது தப்பா போச்சு. நீ ஷாக்கா நிற்கிறேன், எனக்கே பயமா போச்சு, பொய் சொல்லிட்டோமான்னு. இயக்குனரோட மனைவி அழகா வர்ணனை பண்ணாங்கன்னு உடனே நீ ஷாக் ஆயிட்டியே. நான் கேட்டது தப்பா இல்லை நீ சொன்னது தப்பான்ட்டு? கரெக்டா? அவர் பேர் என்ன படம் பண்ணார்? ஓகே, வாழ்த்துக்கள். உன்னை பார்த்து அந்த டைட்டில் வச்சிருப்பார், பொம்மை நாயகின்னு. ஆக நல்ல அழகாக பண்ணீங்க. நம்ம பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை வாங்கி வெளியிடவிருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும்
தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த மக்களிடம் கொண்டு போய் அழகாக சேர்க்க இருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னைக்கு இன்னொருத்தருமே வந்து சிறப்பு விருந்தினராக வந்து டீமை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர், அவர் ஒரு இசையமைப்பாளரும் கூட, திரு சாமிநாதன் ராஜேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். எல்லோருக்கும் மதிய வணக்கம். இன்று நம்மளுடைய மயில்சாமி அண்ணனோட நினைவஞ்சலி. எல்லாரும் ஒரு நிமிடம் ஒரு மௌனஞ்சலி அவர் செலுத்திடலாமா? ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு நிமிடம், ஒரே நிமிஷம் தான். ஓகே, நன்றி எல்லாருக்கும். மேடையில் இருக்கும் எனது அருமை, என்னோட முதல் படத்தோட அவ்வளோ சக்ஸஸ் ஆனது காரணம் கே ராஜன் சார் தான். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லி, மற்றும் பேரரசு சார் அவரும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தார். மற்றும் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சார், அவர் இங்கே இல்லைனாலும் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது நம்ம ஸ்ரீதர் சார், நம்ம இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர், என்னோட அருமை சகோதரர். எனக்கு அவரை நேரடியாக தெரியாது. அவரோட நண்பர் நவீன்குமார், என்னோட படத்தோட இயக்குனர், இந்த ரெண்டாவது படத்தோட இயக்குனர், கடைசி தோட்டோட இயக்குனர், மற்றும் பாண்டியராஜன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நேற்று தான் வந்து அழைச்சார். ஒரு 2 days பிஃபோர் தான் வந்தார். வந்துட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தார். நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எங்களோட படத்தோட இறுதி கட்டம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியாக இருக்கு. அடுத்த மாதம் ரிலீஸ் படம். அதனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் இந்த பாட்டு பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சது மெலோடி சாங், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பிரசன்னா பண்ணார் கரெக்ட், ஏன்னா வாய்ஸ் தெரிஞ்சுது. மற்றும் சத்யா அண்ணன், இப்போ விஜய் முரளி சார் வந்தார், எங்களோட ஆஸ்தான பிஆர்ஓ, மற்றும் இந்த படத்தோட பிஆர்ஓ ஆனந்த் சாருக்கும் நன்றி சொல்லி, இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஹீரோலாம் கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசராக பேசுகிறேன், நிறைய படத்துக்கு ஹீரோயின் வரதே கிடையாது. அதனால் ஒரு தயாரிப்பாளராக நான் பேச வேண்டிய என்னோட கடமை அது. இன்னும் ஹீரோயின் வரலன்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்லை, ஓகே, நோ ப்ராப்ளம். மற்றபடி இந்த படத்தோட இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது டைரக்டர் சார் ப்ளஸ் டிஓபி சார் ரெண்டுமே சார் தான் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தோட அவுட் வந்து இந்த விஷுவல்ஸில் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு கோ ப்ரொடியூசராக ஸ்ரீதர் பண்ணது வந்து, ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், லைன் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பர்சன்ஸ் கரெக்டாக இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கும் எனது அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி சொல்லி, மேலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீம், மேடையில் என்ன பேசுறது ஏன்னா கே ராஜனப்பா வந்ததுலேருந்து கேட்டுருக்காரு, படம் எப்படிடா போச்சு, ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோம். எல்லாருக்கும் தெரியும், லோக்கல் சாருக்கு, யோகி பாபு சார் நடித்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் போச்சு, சந்தோஷம்தான். இப்போ ரெண்டாவது படம் அவர் நடிக்க வேண்டியது, அப்பாவை கூப்பிட்டு நடிக்கிறதுக்கு கொடைக்கானல் வரமாட்டேன்ட்டார். ஏன்னா உங்களுக்கு முடியலன்றார், உடம்பு முடியல அப்படின்னாரு. அதனால் அந்த படமும் ரெண்டாவது படமும் முடிச்சாச்சு, கடைசி தோட்டான்னு. அதனால் நெக்ஸ்ட்டு பேரரசு சார், அவருக்கும் இந்த மேடையில் ஒரு நன்றி சொல்லிடுறேன். என்னோட முதல் படத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக பேசி ஒரு சகோதரத்துவமாக இருந்து எனக்கு அந்த முதல் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் மற்றும் இயக்குனர் சங்கத்துக்கும் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் சின்ன படத்துக்கு ஆதரவு நிறைய தராங்கன்ற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு போன வாரம்
ஒரு இஷ்யூ ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தேன். சின்ன படங்களுக்கெல்லாம் 100 ரூபாய் வைக்கணும் சிட்டியில், மசூலில் வந்து 80 ரூபான்னு சொல்லி திட்டங்கள் ஏதோ அறிவிச்சிருந்த மாதிரி ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன். அது சீக்கிரமாக அமல்படுத்துவாங்கன்னு நம்பிக்கை. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா சின்ன படங்களும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக அமையணுன்றது நம்பிக்கை. மேலும் இந்த படத்தோட ஹீரோ பிரதர் அதை சொன்ன மாதிரி யாரும் சொன்னாங்க, அந்த குத்துப்பாட்டு ஆடும்போது ஒரு ஒரு வேற மாதிரி முகம் இருக்குது. ரெண்டாவது மெலோடி சாங்களுக்கும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸும் சரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு மேடையில் யாராவது விட்டுட்டாங்கன்னா தெரியல. அப்புறம் காம்பேரிங் மேடம் எக்ஸலண்ட்டாக பேசுகிறாங்க, அதனால் மேடம்க்கு நன்றி. அதே மாதிரி எழுத்தாளர் மேடம், சிங்கர், அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லி மேலும் இந்த படம் வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஸோ என் சுவாசமே இந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து இப்போ சிறப்பான உரையை கொடுக்க இருக்காரு டைரக்டர் யூனியனுடைய பொருளாளர் அண்ட் மிக சிறந்த இயக்குனர் திரு பேரரசு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்தையும் ஆர் விஜயகுமார் அவர்களே பேசி முடிச்சிட்டாரு. ஸோ எனக்கும் கே ராஜன் சாருக்கும் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் மேட்ரே இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பேசணும். அதாவது இந்த விழாவுக்கு வருகிறதற்கும் மருது பாட்டி அம்மாவுக்கு முதலுங்க வணக்கம். ஆமாம், லீலா அம்மா. எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷீலாவை தெரியும் மலையாளத்தில், அப்புறம் சைலாவை தெரியும், இப்போ லீலாம்மா. நீங்கள் இங்கே வந்து தான் நிறைவு. ஆமாம், உங்களை மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்தணும். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்போ லீலா அம்மா வந்து அங்கே போய் சொல்லி தமிழ் இயக்குனருக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், உதயகுமாருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவர் பேசின பேச்சு அப்படி. திருப்பி எனக்கு கூட கொடுத்துருவாங்க, பாவம் பேரரசு போயிட்டு போகிறாரு, இன்னொரு படம் கொடுக்கலாம்ட்டு. ஆமாம், உதயகுமார் சாருக்கு இந்த அப்படி இந்த வீடியோ இருக்குல்ல, உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், இதை நீங்கள் அம்மாவை போட்டு காட்டுங்க மலையாளத்தில். இங்கே யார் உதயகுமார் பேசின வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அம்மாவில் போட்டு காட்டுங்க. எல்லாரும் கிடைக்கும், அவருக்கு கிடைக்காது. அது மேட்ரு. ஏன்னா மலையாளம் இப்போ வருமான வாழ்க்கை. இங்கே வந்து நம்ம விஜய் விஷ்ணு, ஆமாம் ஜெய் விஸ்வா, அவர் கோரிக்கை வச்சார் நடி சங்கத்தில் ஆளும் கூட்டு வாங்கன்ட்டு. இங்கே எல்லாரும் நடிகர் எல்லாருமே. உதயகுமார் பெரிய நடிகர், நான் சின்ன நடிகர், அண்ணன் ராஜன் சார் நடிகர் தான். நம்ம நடிகரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நடித்தா கூட நடி சங்க ஆள் கொண்டு வரணுமா? நம்ம இங்கே நடிகர் இல்லை. நீங்கள் நடி சங்கத்தில் முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கணும். என்னென்னா, ஒரு ஆடியில் சொல்லி அதை நடித்து ஹீரோ முதல்ல வர சொல்லுங்க, மற்ற நடிகை அப்புறம் வரலாம். அவங்க வர மாட்டேங்கிறாங்க இப்போ. இல்லை வர சொல்லணும். ப்ரொடியூசர் சம்பளம் வாங்க மெம்பர் ஆகிட்ட சம்பளம் வாங்குறிய, அப்போ மெம்பர் ஆலையில் சம்பளம் வாங்குறாங்கல்ல. ஒரு ஒத்துழைப்பு. எல்லாரும் வராங்கன்னா, இப்போ அங்கே கேரளாந்து வந்திருக்காங்க, இந்த அம்பிகா மோகன் மேடம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சப்போர்ட்டிங் தான். இங்கே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் வராங்க. சப்போர்ட்டிங்கு மெயின் ஆர்ட்ஸ் வர்றதில்ல. இது பேசி இப்போ பழைய கதையாக போச்சு. இது என் சுவாசமே டைட்டில் மட்டும் தமிழில் இருக்குது, மற்ற எல்லாம் மலையாளம் தான். இங்கே இல்லை ராஜன் சார், உதயகுமார் சார், நான் ராஜேஷ் சார் மாதிரி அதுக்கு தான். ஆமாம், நம்ம சார்லின் ஜாப்ளு, கொசுறுகள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மனசு நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது நம்மளுக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம்தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்போவுமே பார்க்குறதில்ல. மலையாளி, கன்னடம், தெலுங்குலாம் பார்க்குறதே இல்லை. மலையாள ஹீரோக்கள் பெருசாக இருப்பாங்க, கன்னடத்தில் வந்தவங்க பெருசாக இருப்பாங்க, தெலுங்கு வந்தவங்க பெருசாக இருப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டாடுறது தான். அதனால் இது வந்து இங்கே பாடு ஊற்றி பேசுகிறதே கூடாது வச்சுட்டிங்க. இங்கே நம்மள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியும் ஒன்று தான். அதே மாதிரி ஜாதியும் பார்க்கக்கூடாது, மதமும் பார்க்கக்கூடாது. அது கொஞ்சம் ஜாதிகள் விஷயம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே வருது. அதெல்லாம் இப்போவே தவிர்த்துடணும். சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கலைஞருக்குன்னு உள்ளது. அப்புறம் கவிஞர் ஸ்டீவ் ஜாம்படமா அவங்க சொன்னாங்க, நீ தமிழ். ஆமாம்,
கவிஞர் கோவம் வந்துருச்சு, என்னடா அது ஒரு தமிழ் கவிஞரையே பேரை சொல்ல மறந்துட்டாங்கட்டு. கவிஞர் ஸ்ரீவித்யா மேடம் அவங்க சொன்னாங்க, நல்ல விஷயம் சொன்னது. அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் உதயகுமார் சார். பாவம், பெண்கள் வந்து அவங்க உடம்பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒரு பொண்ணாக இருந்து அவங்க ஆதங்கம் தான் அது. அவங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை அது. ஆமாம், உதயகுமார் சார் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உங்கள் சொல்லி நீங்கள் எடுக்காம விட்டுருவாங்களோ விட்டு இது மாதிரி பார்க்க போயிருமோ விட்டு அவருக்கு கோவம். ஆமாம், அவர் தாங்க கதாநாயகி வரலம்னா அவர் கிளம்பிட்டார் உதயகுமார் சார். இந்த ஐட்டு சாங்கில் ஆனாங்களே அந்த பொண்ணு வரலணும்னா விஜயகுமார் சார் கிளம்பிட்டார். இப்படி ஒவ்வொன்றும் கிளம்பிட்டா அப்போ யார் தான் இருக்குது? நானும் ராஜன் சார் தான் கொஞ்சம் இழிச்சு வாங்கி கூட இருக்கு. யார் வந்தாலும் வரட்டும் கடைசியில் உட்காரணும். இந்த மலையாளிகள் அதிகமாக உள்ள மேடைங்கிறனால சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு புட்டி சொன்னார் என்கிட்ட, சார் நீங்கள் எடிட்ரு ஆர்டேட்ரு யாரும் வச்சுக்கோங்க சார், கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக போட்டுங்க சார். எதுவும் அனுமதி சொல்லிடுவார் அவர். நீங்கள் கேமரா மட்டும் நான் கொஞ்சம் மலையாளியாக போட்டுங்க சார். எனக்கு எதுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அவங்க லைட்டிங் ஸ்பீடு இது எல்லாமே அவங்க கவனிச்சு சொல்லியிருக்காரு. அப்போ என்னோடய படத்தில் ஒரு மலையாளி அவன் போட்டேன். மலையாளின்னு போடல, நல்ல கேமராமேன் போட்டேன். அவர் மலையாளி இருந்திருக்காது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம மொழி பார்க்குறது இல்லையா. அப்போ கவனிக்கும் போது அந்த புட்டு சொன்ன ஞாபகம் எனக்கு கரெக்டாக அந்த டைமிங்கு, லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு, கரெக்டாக என்ன லைட் வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக பார்த்து அப்போ ஓகே. அப்போ சொன்ன ஞாபகம் வச்சு இப்போ கேமராமேன் ஒரு மலையாளியை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்ட்டு ஒரு புடிசர் கவனிச்சது சரியாக தெரிஞ்சு. கேமரா மட்டும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க அங்கே. உதயகுமார் சார் வந்து மலையாளி ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது எங்கள் பொண்ணுல பார்த்துருக்காரு காலேஜில். நான் கூட சரி ஆம்பளை நண்பர்களை பயிர் போல இருக்குது பிடிச்சிக்குன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் நான் பொண்ணுகளை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டார். நமக்கு இங்கே கதாநாயகிகள் எல்லாமே உங்கள் ஆளு தான்மா மேடம். கதாநாயகிகள் எல்லாமே கேரளா இறக்குமதி தான், இங்கே அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட ஃபஸ்ட் நாங்கள் மொழி பார்க்குறது இருப்பேன், ஆண்கள்கிட்ட பார்ப்போம். யாராவது அரசியல் இறங்கிட்டா மலையாளியும் போவோம். நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம், நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டோம். பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம். அரசியல் வராதுன்னு தெரிஞ்சுட்டா அப்போ தான் நம்மளுக்கு மலையாளின்றாங்க, கன்னடம்பாங்க, தெலுங்காரம்பாங்க. நடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க, அரசியலுக்கு தான் இங்கே பிரச்சனை. ஆனால் உதயகுமார் சார் வந்து கதாநாயகிகள் பெண்கள்லாம் பார்த்துட்டு மலையாளி ரொம்ப பிடிக்கும்ட்டார். எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், எங்களுக்கு ஹீரோக்களும் பிடிக்கும், எல்லோரும் பிடிக்கும். இந்த படம் தமிழ் மலையாளம் 2 வருஷம் நாங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை. எங்கே தெலுங்குலேருந்து நிறைய படங்கள் டப் பண்ணியிருக்கோம், கன்னட படம் நிறைய படம் டப்பாக இருக்கும், ஹிந்தி படம் கூட டப்புலாம் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மலையாள படம் வந்து இங்கே டப்பாகாது. ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒன்று தான், தமிழ் ஒன்று தான். அப்போ மம்முட்டி படம் எல்லாமே ஐயர் கிரேட்டாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரிலீஸ் ஆகி இங்கே ஸ்ட்ரெயிட் மலையாள படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடும். அங்கே அந்த இது டப் பண்ணுறதோ அது மாதிரி ரீமேக் பண்ணுறதோ அதிகமாக இங்கே இருக்காது. ஏதோ ஒரு 1000 படம் 2 படம் தான். அது எப்படி இங்கேருந்து மலையாளத்து கன்னடத்துக்கு ரீமேக் ஆகி அங்கேருந்து அப்போ நாங்கள் இங்கே வாங்குவோம். அது சந்திரமுகி அது மாதிரி ஒரு சில படங்கள் தான், அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வாங்க மாட்டோம். இது வந்து 2 வருஷங்கிறது எப்போவுமே தமிழுக்கும் மலையாளுக்கும் வித்தியாசம் இல்லை. அது வந்து மலையாளி பேசும்போது பார்த்தா கவனித்து பேசினா அவங்க பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகான தமிழ் வார்த்தைலாம் மலையாளத்தில் இருக்குது. தமிழ் நிறைய வார்த்தைகள் மறி பேசு. ஈழத்தமிழிலும் மலையாளத்திலும் தான் செந்தமிழ் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. அதை ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் இளைஞர் தமிழை பேசி பாருங்க, தப்பித்தோட இங்கிலீஷ் வார்த்தை கலந்துடாது, அப்படியே அழகாக செந்தமிழில் பேசுவாங்க. அதுமாதிரி மலையாளில் நிறைய மலையாளம் பேசும்போது நிறைய வார்த்தைகள் நமக்கு செந்தமிழ் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேச கூட என்ன மாதிரி சொல்கிறேன், ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது கூட சிறு புரியாது. ஆனால் மலையாளத்தில் பேசும்போது எங்களுக்கு நல்லா புரியும். எங்களுக்கு பேச தெரியாத தவிர மலையாளம் பேசும்போது நல்லா எங்களுக்கு
புரியும். ஆனால் அந்தளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. நான் அந்த ரைட்ஸ் மட்டும் சொன்னேன். இப்போ மலையாளத்துலேருந்துமா டப் பண்ணுறதில்ல, ரீமேக் பண்ணுறதில்ல. தெலுங்குலேருந்து பண்ணுவோம், ரீமேக் பண்ணுவோம். ஹிந்திலேருந்து ரீமேக் பண்ணுவோம், கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணுவோம். இப்போ அதில் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஆபத்து. ராஜன் சார் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு தான் இன்றைக்கி சினிமா அழிஞ்சு வச்சு. டிவிக்கு ரைட்ஸ் கொடுப்போம்ல, அப்போது 5 வருஷத்துக்கு கூட ரெனியூ பண்ணணும் கரெக்டா. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவிக்கு ரைட்ஸ் கொடுத்தா அது 5 வருஷம்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரெனியூ பண்ண வேறு டிவிக்கு விற்றுக்கலாம். அந்த ஹோல்டு தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு, இப்போ இல்லை. அது எப்படியோ அதான் சில நேரத்தில் அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு படத்தை ஒரு டிவிக்கு கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் அவங்களுக்கு தான், ஜென்மத்துக்கு நம்ம திரும்பி வராது. நமக்கு சம்மந்தமாக போயிடும். ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமாக போயிடும். அதே ஒரு ஆபத்து இப்போ வருது. என்னென்னா, ஒரு காலத்தில் சிரஞ்சீவி படம் பெரிய ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அப்புறம் மகேஷ் பாபு படம் அங்கே தெலுங்கு ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அதான் நிறைய ரீமேக் பண்ணுவாங்க. அது மாதிரி தமிழ் பெருசு வெரி ஹிட் ஆகும். இப்போ தமிழில் இப்போ அது காலத்தில் சட்டம் ஒரு ரிட்டரை அந்த பண்ணணும் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. மலையூர் முட்டியான் கங்குவான்ட்டு ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. இங்கே நாட்டாமை தெலுங்கில் பெத்தராயிடுன்னு ரிலீஸ் ஆச்சு, ரீமேக் ஆச்சு. இப்போ எங்கள் சின்ன ராஜா பாகிராசா படம் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. ஒரு கைதின் டைரி அது ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. சின்ன ராயுடு, சின்ன கவுண்டர், சின்ன ராயுடு ரிலீஸ் ஆச்சு. சின்ன தம்பி, இப்படி நிறைய படங்கள் இங்கே மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து அங்கே இன்னொரு ஹீரோ வச்சு தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ கன்னடத்துலேயோ ரீமேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே போக்கிரி மகேஷ் பாபு நடித்த படம் அது இங்கேயும் போக்கிரின்னு ரிலீஸ் ஆச்சு, விஜய் சார் நடிச்சு. ஒக்குடு அப்படின்ட்டு பெரிய ஹிட்டு மகேஷ் பாபு நடித்த படம் அது இங்கே சில பரபரப்பு அடங்கிட்டோம். ஆமாம், பேசலாமா? நல்ல ஒரு 3 ஃப்ளோவில் போய்க்கு இருந்துச்சு. மாஸ்டர் நல்ல படத்தில் டிக்கெட் ஃபைட்டு விடுவேன் பாங்கில். ஆமாம், அதை பற்றி பேசிக்கிட்டு இப்போ. நம்ம சொன்ன மரசிருத்திரா அங்கே வந்து ஏக்துஜை கேலிய, இப்படி நிறைய படங்கள். இப்போ அது நடக்குதா ராஜன் சார்? அண்ணா கொஞ்சம் முக்கியமாக விட்டேண்ணே. ஏன்னா எங்கே ஆபத்து அப்படின்னா, இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மொத்த குத்திக்கும் கொடுத்துறிய கொடுத்துட்டா அவன் வந்து டப்பிங் பண்ணலாம், அவனே என்ன பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது தெலுங்கில் மகேஷ் பாபு நடிச்ச பெரிய ஹிட்டுன்னா நம்ம இங்கே வாங்குவோம். இல்லை, அவனே டப் பண்ணி அவனே ஓடிடியில் போட்டு விட்றான். அது மாதிரி தமிழில் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது தெலுங்கு ரீமேக் பண்ணுறதில்ல. அவன் இஷ்டம் தான். அவன் யார் டப் பண்ணி போயிடுச்சு வந்துட்டு அவன் ஒரு தளத்தில் போட்டு விட்றான். அப்போ ஒரு 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 மொழியில் வந்து ஒரு நல்ல படம் இங்கே ரீமேக் ஆச்சு. இப்போ அது இல்லை, டப்பிங் பண்ணி கொண்டு விட்றாங்க. அப்போ ஒரு நல்ல படத்தை சிறப்பாக பார்ப்போம், டப்பிங் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே அதில் ஒட்டாது, வாய்ஸ் ஒட்டாது, ஒன்று ஒட்டாது, கடமை பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி நல்ல படைப்புகள் வந்து ரீமேக் ஆகாமல் முடங்கி போயிடுது. இது ப்ரொடியூசர்களுக்கு எப்படி நம்ம டிவி சேனலுக்கு மொத்தமாக கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போது ஓடிடி தளத்துக்கும் நம்ம அடிமை ஆகிட்டோம். படத்தை எடுத்து அவன்கிட்ட காலில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் நமக்கு அவங்க சம்மந்தம் இல்லை. அது கொஞ்சம் ஓடிடி தள ரைட்ஸ் மற்ற அக்ரிமில் போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்னொன்று பாதிப்பு, ஹீரோவுக்கு ஒரு பிடிச்ச படமுன்னே பெரிய ஹிட் ஆச்சுன்னா அப்படி ரீமேக் ஆகும்போது அந்த ரீமேக் ரைட்ஸ் வரும், அது கட் ஆயிடுச்சு. அந்த ரீமேக் ஆகும்போது இயக்குநர்களுக்கு அந்த ரைட்ஸில் பங்கு இருக்கும், அதுவும் போச்சு. இப்போ தயாரிப்பாளருக்கும் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. இயக்குநர்களுக்கு இந்த ரைட்ஸுக்கு மேட்டர் போச்சு. இப்போ உதயகுமார் சார் டப்பிங் ரைட்ஸு ரீமேக் ரைட்ஸு எதுவுமே இல்லை, வாங்க சம்பளம் தான். முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படம் பண்ணுவோம், சம்பளம் பைசா கிடைக்காது. படம் ஓடிச்சுனதுக்கப்புறம் ரைட்ஸ் நமக்கு தான் வரும். இப்போ அதுவும் போச்சு. மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு, ஓட்டிடி தள வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம டிவியில் சேனலில் கொண்டு ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபையின் மூலமாக இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்போ உதயகுமார் சார் சொல்லியாச்சு, இங்கேருந்து மலையாளத்தில் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன், டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் யாரையும் ஏற்றுக்க மாட்டேன். பட் வேறொரு விஷயம் இருக்குது சார், அதில் இங்கே உள்ள தமிழ் சினிமா டோட்டலாக கேரளாவில் ஏற்றிக்கிட்டுருக்கு. இங்கே எப்போ ரிலீஸ் பண்ணோம் அதே டேட்டில் கேரளத்தில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணோம். எல்லா தியேட்டரும் நிறைய ரஷ்ஷு தான். மலையாளத்தில் விரும்பி பார்க்கணும் ஜாஸ்தி, தமிழ் படம் அங்கே விரும்பி பார்க்கும். மிஸ்டர் விஜய் சாருக்கு அங்கே ஃபேன்ஸ் இருக்குது, கமலா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது, ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது, சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது. இங்கே மோகன்லாலுக்கு ஃபேன்ஸ் இல்லை, மம்முட்டிக்கு ஃபேன் இருக்கா, இன்னும் நல்லது. ஓகே, எல்லாம் அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு படத்தோட போஸ்டர் பட் ஹார்டிங்ஸ் வச்சது அல்ல, அங்கே ஹார்டிங்ஸ் வச்சுட்டு ஒரு படத்தில் விஜய் சாரோட படத்தில் ஹார்டிங்ஸ் வச்சுட்டு அதில் மேலே ஏறி இது என்ன பாலெல்லாம் ஊற்றிட்டு ஒரு பையன் இறந்து போச்சு. விஜய் சார் அங்கே வந்தாச்சு, அவருக்கு வந்து வேண்டாம், குடும்பத்தில் வேண்டாம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுபோல் சார் மணிரத்னம் சார் ஸ்டார்ட் பண்ணியது மலையாளத்தில் தான் எனக்கு ஞாபகம். கன்னடமா அவர் மலையாள படம் பண்ணியிருக்கு சார். மௌனராகம் ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கு, மலையாளத்தில் பண்ணியிருக்கு. பெரிய பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்கு, அங்கே படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு, நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கு. பாலுமகேந்திர சார் பாலுமகேந்திர சார் தான் எனக்கு வந்து ரோல் மாடலே பாலுமகேந்திர சார். என் சுவாசமே மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழில் நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனால் தமிழில் படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறாங்க தமிழர்கள். நீங்கள் இந்த 6 மாதத்தில் அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன், மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் பற்று எங்கே போச்சு? தமிழில் பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழில் பெயர் வைத்த படங்கள்லாம் ஓடியது, சாதனை படைத்தது. இப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழில் டைட்டில் இல்லையா? ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமாக பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார். இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவார் 2 இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டாக அழகாக பண்ணியிருக்கார். நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். அது என்னன்னா ஒளிப்பதிவாரவே டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. அதுலேயும் மலையாள படங்கள்னும் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. தமிழில் படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கட் பண்ணுறான். சின்ன படங்களுக்கு அதிகமாக கட் பண்ணுறான், பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுடுறாங்க. ஆனால் வெப் சீரியல்னு ஒன்று இருக்குது, யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது. வெப் சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை? இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்ணுறீங்க, பண்ணணும். அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட அப்படின்னு. அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அப்போ ஒரு படம் 2 மொழியில் எடுத்தால்தான் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும், ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும். ஆகவே நல்ல அறிவுத்தரத்தோடு நல்லா யோசித்து அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன். ப்ரொடியூசர்ஸ் நம்ம அருமை தம்பிகள் SKR, அர்ஜுன்குமார், ஜனனி அவர்களை பாராட்டுகிறேன். இயக்குனர் அண்டு கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன். மியூசிக் PJ மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் இதில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி, என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும்.
வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் சுவாசமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். முக்கியமான நிறையா பெரியவர்கள் வந்து வாழ்த்திருக்காங்க. அதே மாதிரி நிறையா பத்திரிகை நிருபர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகை தோழர்கள் எல்லாரும் வந்து நல்லா இப்போ வந்து பூஸ்ட் பண்ணுறீங்க. எல்லா படமும் ஹிட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாமே ஆர்வம் பண்ணுறீங்க. சார் வந்து டைரக்டர் அண்ட் கேமராமேன் சொல்லும்போது சொன்னார், மலையாளம் படங்க ஓடலைன்னு. யார் சொன்னது? எத்தனையோ படங்க மலையாள படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி தமிழ் படமும் அங்கே வந்து ஹிட் ஆகிருக்கு. என் படம் கூட நான் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ண 120 நாள் போயிடுச்சு. அதனால் படம் எல்லாமே நல்லா இருந்தால் எப்படியா இருந்தாலும் ஓடும். உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜன் சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, படம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதான் இந்த படம் நல்லா ஓடும், நல்லா ஓடணும். எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே பின்னாடி நிறையா பேர் இருக்கனால இதில் நின்று ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நானும் லேட்டாக வந்துட்டேன். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த வந்திருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டும் மிகப்பெரிய வெற்றி பெறணும். எல்லா டெக்னீஷியன் கொடுப்பேன். மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தம்பி சொல்லிகிட்டே இருந்தாப்புல. எல்லாருக்கும் வாழ்த்து. அம்மா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள், ஹீரோயினி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதும் அவர் மலையாளம்னு சொன்னதால நான் சொன்னேன், உலகத்திலே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் தான். அங்கேயே வந்து நிறைய தமிழ் வார்த்தை தான் மலையாளத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தமிழை எந்த இடத்துலையும் எப்பவும் மறக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் எல்லாருமே ஹிட் ஆகிருப்பாங்க. எல்லாரும் நீங்கள் யாரை எடுத்துங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கால் எடுத்து வச்சாதான் அங்கே சித்தர்களும் புனிதர்களும் புத்தர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமி. இந்த தமிழை என்றைக்கும் மறக்காம இந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். புதுசு கிடையாது, எல்லாம் ஒரு 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நாங்களும் ஒரு நல்ல படம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கோம். இதே ஆதரவு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே ரிலீஸுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் கம்பெனியோட சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த SVK மூவி சார்பாகவும் அண்ணாவோட சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் சுவாசமே படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் கே ராஜன் சார், RV உதயகுமார் சார், பேரரசு சார், ஜாக்வார் தங்கம் சார், ஹீரோ விஜய் விஸ்வா, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து இசைத்தட்டை வெளியிட என் சுவாசமே படக்குழு பெற்றுக்கொள்வார்கள். என் சுவாசமே படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்கள் டீமுக்கு கொடுத்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே என் சுவாசமே படக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.